ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரைடே வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃப்ரைடே வந்து மார்னிங் எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி வெளியே வந்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து சமைக்க வந்துட்டேன். என்ன சமையல் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு கேசரி தான் பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை வந்து ஏதாவது பிரசாதமாக நான் வைக்கிறதுக்கு வந்து ஒன்று சுண்டல் இல்லை கேசரி இந்த மாதிரி ஏதாச்சும் பால் பாயாசம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெளியே வாசப்படிக்க வைக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மங்களகரமாக இருக்கும் நம்ம வந்து வாசப்படியில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்கும்போது, அதுக்காக தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஜை வேலை முடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதம் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு வந்து தேங்காய் சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவருக்கு தேங்காய் சாதம், அதில் வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே போட்டு சூப்பராக செஞ்சுருந்தேன். அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேசரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்து விட்டேன். ஏன்னா கூட யாராவது ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது பேக் பண்ணி அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டார் இன்றைக்கி. அவர் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை அவர் இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்கு வந்து தேங்காய் சாதம் பிடிக்காது பெரிய பாப்பாவுக்கு. அதனால் அவளுக்கு தக்காளி சாதமும் அதுக்கப்புறம் கேரட்டும் குடமிளகாவும் போட்டு இது போட்டு தேங்காய் போட்டு வந்து சூப்பராக வந்து பொரியல் பண்ணியாச்சு. அது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் 2 பேர் சின்ன பாப்பா வந்து தேங்காய் சாதமே கொண்டு போயிட்டா. பெரியவளுக்கு மட்டும்தான் தக்காளி சாதம். எல்லாருக்கும் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு என்ன அப்படியே ஏதாவது ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுவோம். ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இல்லாத பட்சத்தில் ஏதாவது சிப்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் தான் ஸ்கூலுக்கு கொடுத்து அமுச்சு விடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஏன்னா நான் தான் கொண்டு போய் விடணும். அதனால தான் பேக் பார்த்திங்கன்னா செம வெயிட்டுங்க. உண்மையாகவே பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளோ புக்ஸு நோட்ஸ் எல்லாமே வந்து தூக்கிட்டு போகிறது அவ்வளோ வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே எக்ஸாம் டைமில் இவ்வளோ கொண்டு போகிறா. இன்னும் ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கொண்டு போவாங்க. இப்போ எக்ஸாம் டைமே இத்தனை புக்ஸ் இருக்குது உள்ளே. என்னால் மாட்டவே முடியல, அவ்வளோ வெயிட்டு. பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்து இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ. ஈவினிங்னா ஒரு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சு வச்சிடலாம், பசங்க வந்து உடனே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சரி நான் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். அவளுக்கு ஏன்னா சின்ன பாப்பாவுக்கும் பிடிக்கும். அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய்க்கு மட்டுமே கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து லஞ்சே எடுத்துக்கவே இல்லை. டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றது பார்த்தா 3:05. ஐயோ, இன்னும் பாப்பா அவங்கள வேறு கூப்பிட்டு வரணுமே. பட் வந்து நான் போயிட்டு வந்து நான் சாப்பிட்றேன்னா என்னால் ஒர்க் அவுட் பண்ண போக முடியாது. ஏன்னா வந்து நான் ஒரு 4:30 5 மணிக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் போகிறேன்னா இப்போ சாப்பிட்டா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட நான் டைம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால தான் சரி லைட்டாக சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரமாக உட்காந்து சாப்பிட்டேன் இந்த டைமு. ஏன்னா 3 மணிக்கெல்லாமே பாப்பாவுக்கு விட்டுருவாங்க, சின்ன பாப்பாவுக்கு. நான் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் கொஞ்சம், அதுக்கப்புறம் வெஜிடபிள் கொஞ்சம், அப்புறம் நான் தக்காளி சாதம் கொஞ்சம், இது மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஹெவியாக சாப்பிட்டோம்னா வந்து நமக்கு வெயிட் போடுது அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து காய் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் போடவே போடாது. நம்ம வந்து சாப்பாடு அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் வெயிட் போடுமே தவிர காய்கறி எந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம் வயிறு ஃபில்லிங் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெயிட்டும் போட மாட்டோம். இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து கேசரி வந்து சாமிக்கிட்ட வச்சது சரி கண்டிப்பாக வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிட்டுடலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வேறு நிறையவே நான் கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன். அதனால சரி கொஞ்சமாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்புறம் டைம் வந்து 3 ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப அவசரமாக நான் கடிகாரத்தை பார்த்துட்டே தான் சாப்பிட்டேன். அப்படியா? பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தால் பார்த்துங்க, சின்ன பாப்பா என்னை எப்போவுமே சாரீ கட்டினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என் பெரிய பாப்பா அப்படியே நேர் ஆப்போசிட்டு. அம்மா தயவுசெய்து நீ வந்து சாரீ கட்டாத, ஃபேண்ட்டு டிஷர்ட் போடு, சுடிதார் போடு. ஏன்னா அவளுக்கு பொறாமையாக இருக்குன்னு அப்படியே தான் சொல்லுவாள் என்ன. அம்மா எனக்கு பொறாமையாக இருக்குமா, நீ சாரீ கட்டாதம்மா அப்படி சொல்லுவாள்.
ஏன்னே தெரியல அவளுக்கு. நான் சாரீ கட்டினா பிடிக்கவே பிடிக்காது, கட்டாதம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக எல்லோ கலரில் இருந்தாலே ரொம்ப டேஸ்ட் இனிப்பு சூப்பராக இருக்கும். அதை தான் வந்து 2 பேரும் டிவி பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து டியூஷன் போயிடுவாங்க, ஹிந்தி டியூஷனுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த கேப்பில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ட்ரெட்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போகணும். ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்குள்ளே பாப்பாங்க சீக்கிரம் வந்துட்டுன்னு ஃபோன் பண்ணாங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். என்னது இது? என்னடா இது இவ்வளவும் அம்மா சாப்பிட்டேன்னா என்னடா வருது? வேற வழி. இது என்ன பழம்? செவ்வாழை. செவ்வாழை இது வந்து ஃப்ரூட்ஸ், ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு. இது வந்து வெள்ளரிக்காய், இது வந்து செவ்வாழை, அதுக்கப்புறம் தொட்டு சாப்பிட்டேன். அப்புறம் கிழங்கு நல்லதானலாம். சூப்பர். காஃபி மட்டும் கொஞ்சம் கெடுதல். சரி தேங்க்யூ. வெல்கம். ரொம்ப லட்சணமா இருக்குன்னு பாரு. என் தங்க பிள்ளையே, என் செல்ல பிள்ளையே, என் பவுனு பிள்ளை, என் தங்க பிள்ளை எனக்காக ஹெல்ப் பண்ணுது. அடி தங்கப்பட்டோ, இங்கே பாரு. ஐயோ என் அழகி வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க. நீ என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கியா தேஜா? ஆஃப் பண்ணு தண்ணி ஆஃப் பண்ணு. இது யாருடைய நைட்டிமா? நைட்டியா என்னது இது? யாருடைய இது? அம்மா தான் போட்டுப்பியா நீ? இது டி-ஷர்ட், எனக்கு இது ஒரு இவ்வளவு வரும். நைட்டி மாதிரி தான் இருக்கு. நைட்டி மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் பார்த்தீங்க என்னென்ன பண்ணிடுறாங்க பாருங்கள் 2 பேரும். அதுமாதிரி சின்ன பாப்பா கொஞ்சம் ரொம்பவே ஸ்மார்ட்டுங்க. எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்து செய்வாள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவகிட்ட. அதனால் அம்மாவுக்கு பாத்திரம் கழுவி கொடுக்கலாம், அம்மா இப்போ தானே ஜிம்லேருந்து வந்தாங்க, டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மட்டும் சக்கரவள்ளி கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். சரி நைட் வந்தால் அவர் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வேர்க்கடலை சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஃபுல்லாக வந்து பாத்திரம் வந்து வாங்கி நான் கழுவி ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து நான் டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய பாப்பா வந்து படிச்சுட்ருக்கா. சரி அவள் படிக்கட்டும், இவளுக்கு சின்னவளுக்கு மட்டும் கொடுத்து அவளை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்காக மட்டும் ஒரு தோசை மட்டும் ஊற்றிட்டு நான் வந்து அவளை தான் சாப்பிட வைக்க போகிறேன் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையுடைய நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.